சில மாசங்களுக்கு முன்னாடி மாலியில வேக்னர் படைகளை எதிர்த்து ஒரு தீவிரவாத தாக்குதல் பெருமளவில் நடந்தது. அதிகப்படியான இழப்புகள் வேக்னர் படைகள் சந்திச்சாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்தது. இதுக்கு உக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் வந்து கிளைம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா யூனியன்ல பெருமளவுல எதிர்ப்புகள் வந்துச்சு. அதுக்கப்புறம் இல்லீங்க, தெரியாம அவரு ஏதோ தூக்கத்து வரியிலேருந்து எந்திரிச்சு பேசிட்டாரு, தப்பா கிளைம் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் மறுத்தாங்க. அதுக்கப்புறம் இது போல வேலைகள்லாம் நடந்துச்சு. தொடர்ந்து மாலி, நிஜர், புர்கினா ஃபாசோல தீவிரவாத தாக்குதல்ங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருந்துட்டு இருந்தது. இந்த தீவிரவாத தாக்குதல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக வேக்னர் பெரும் அளவுல பேஸ்மெண்ட்ட வந்து ஸ்ட்ராங்கா போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு நடுவுல ஏகப்பட்ட தாக்குதல்லாம் நடந்தது. பலதும் நம்ம பார்த்திருப்போம். நம்ம சேனல்ல பலதையும் ரிப்போர்ட் பண்ணியிருப்போம். வேக்னர் படைகள் ரஷ்யர்கள பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்த அவங்க திருப்பி திருப்பி சொல்லுவான். நீங்க எங்கள அடிக்கலாம், சர்ப்ரைஸ் பண்ணலாம், பெருமளவுல எங்கள வந்து நிலகுலைய வைக்கலாம், என்ன வேணா செஞ்சிரலாம். ஆனா எல்லாம் தட்டி விட்டுட்டு திருப்பி எந்திரிச்சு நின்னோம் மவனே அவ்வளோதான் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க வரலாறுல எந்த தடவை எடுத்து பார்த்தீங்கனாலும் யார் வேணாலும் அவங்கள போய் அடிச்சுட்டு வந்துடலாம். பட் ஆனா அதுக்கப்புறம் அவங்க இருப்பாங்களா? வாழ முடியுமா? அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய கேள்வி. அவங்க அந்த வரலாற மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்ப திரும்பவும் வேக்னர் படை மாலி, நிஜர், புர்கினா ஃபாசோ இந்த பகுதியில இருந்து திரும்பவும் ரஷ்யாக்கே போறோம். நாங்க பின்வாங்க போறோம் அப்படிங்கிற சொன்னாங்க. என்னடா வேக்னர் படைக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா என்ன? திருப்பி அடிக்கணுமே, என்ன அடிக்கவே இல்லையே அப்படிங்கிறது போல ஒரு விஷயம் இருந்தது. இப்போ ஒரு ஆப்பரேஷன் 28 ஜூன் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆப்பரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கார்ப்ஸ் அவங்க கையில கொடுத்துருக்காங்க இல்லையா? ஏன்னா ஆப்பிரிக்கா கார்ப்ஸ் தான் இதுக்கப்புறம் பொறுப்பேற்றிருக்காங்க. ஜாயிண்டா வந்து பாத்தீங்கன்னா மாலியோட ராணுவம், ரஷ்யாவோட படை, அப்புறம் வந்து ஆப்பிரிக்கா கார்ப்ஸ் இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இணைஞ்சு ஒரு மாபெரும் ஆப்பரேஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த டீகேபிட்டேஷன் ஸ்ட்ரைக் அப்படிங்கறது வந்து பார்த்தா நம்ம சொல்லிட்டு இருப்போம். இந்த டீகேபிட்டேஷன் ஸ்ட்ரைக்லாம் ஏன் இவங்க டெரரிஸ்ட் அகைன்ஸ்டா கூட பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம், வேதனை எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சார்பா இருக்கிறவங்களுக்கு, இந்த ரஷ்ய சார்பா இருக்கிறவங்களுக்குலாம் அது தெரியும். அவங்க என்ன எதுவுமே பண்ண மாட்டாங்களே அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அவங்க வந்து பாருங்க கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணாம செய்யறாங்க. இவங்க என்ன ஒண்ணுமே செய்ய மாட்டாங்களே அப்படிங்கிறது போல இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு ஆபரேஷன் வேக்னார் கிளம்புறதா சொல்றாங்க இல்லையா? கிளம்புறதுக்கு முன்னாடி பழி வாங்க வேண்டிய ஒரு விஷயம் பேலன்ஸ் இருந்தது இல்லையா? அந்த தாக்குதல் 10 மாசத்துக்கு முன்னாடி செஞ்சிருந்தாங்க இல்லையா? ஒரு தாக்குதல். ஹசன் ஹபலா அது கூட ஹிசோ புகரா இந்த 2 நபர். இவங்க 2 பேரும் எங்க பதுங்கியிருக்காங்க, எப்படி ஆப்பரேட் ஆகுறாங்கன்னு பல விஷயங்கள் இன்க்ளூடிங் டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்து உளவு தகவல்களோட துல்லியமா போய் ஸ்ட்ரைக் இன் த ஹார்ட்பாங்களே, இதயத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடி விழுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தீவிரவாத இயக்கத்தோட இதயத்தையே வந்து பாத்தீங்கன்னா பொளந்திருக்காங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இவங்க கூட 6 ஐசிஸ் நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ தீவிரவாதிகளை வேட்டையாடக்கூடிய வேலையில இதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா கார்ப்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. வேக்னர் வேலையை முடிச்சுட்டு பொறுப்பை ஒப்படைச்சிட்டு இப்ப திரும்பவும் ரஷ்யாக்கே வர போறாங்க. ரஷ்யாவுக்கு வராங்க அப்படின்னாலே மாபெரும் அஃபென்சிவ் ஆபரேஷன் இருக்குமா? இந்த பக்ரோஸ்க ஸ்ட்ராங் பண்றதுக்கு வேக்னர் படைகள் உள்ள இறங்குவாங்களா? அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. ஸோ வேக்னர் திரும்பவும் ரஷ்யாக்குள்ள வர போறாங்க. அவங்க எந்த பகுதியை ஸ்ட்ராங் பண்ண போறாங்க? என்ன நடக்குதுன்றது பார்த்தலாம். பக்முட்ல எப்படி ஜெயிச்சாங்களோ அதே போல பக்ரோஸ்கையும் பிடிப்பாங்களா? என்ன நடக்கும்போது வெயிட் பண்ணி பார்த்தலாம். அடுத்தது ரஷ்யா. அதாவது இத்தனை நாளா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பேன், என்னடா இது ரஷ்யா இப்படி சும்மா ட்ரோனும் மிசைலையா அனுப்பிச்சுட்டு இருக்காங்க, உள்ள வந்து பூந்து படல் எடுத்துட்டு இருக்காங்க, பின்னி படல் எடுத்துட்டு இருக்காங்க, உக்ரைனை தீவிரவாத தாக்குதல் எல்லாம் பண்றாங்க அப்படி இப்படிங்கிறது போல பல விஷயங்கள் இருக்கலாம். ஆனா இப்போ இந்த இஸ்ரேல் காசா, இஸ்ரேல் ஈரான் இந்த பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது ரஷ்யா ஐயோ வலிச்சிட போகுதுங்க, வலிக்காம இருக்கணுங்க அப்படிங்கிறது போல பார்த்து பார்த்து உக்ரைனை ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுருக்காங்க. மருந்த கூட ஊட்டி விடும்போது ஸ்பூன்ல எடுத்து வலிக்காம கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டி விட்டு இருந்துக்கிறாங்க அப்படிங்கிற மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இப்போ 500 ட்ரோன்கள் 50 மிசைல்கள் கிட்ட இருக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. அந்த அளவுக்கான தாக்குதல் வெறித்தனமா வந்து பண்ண உக்ரைனுக்குள்ள பல பகுதியில் அடிச்சிருக்காங்க. இதுக்கான காரணம் மேற்கன்ஸ் பலரும் வந்திருக்கலாம். மேற்கன்ஸ் பல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்குள்ள செஞ்சு உக்ரைன்ல இந்த மிசைல்கள் இதெல்லாம் வந்து செஞ்சிருக்கலாம். அதிகப்படியான மிசைல்கள், ட்ரோன்கள் எல்லாத்தையும் செஞ்சு அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கலாம். ஸோ இது போல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரஷ்யா உளவு தகவலை துல்லியமா சேகரிச்சு வச்சு இது எல்லாத்தையுமே ஒரே நாட்டுல, அதாவது பல மாத காலமா வந்து பாத்தீங்கன்னா விடிய விடிய செஞ்சு எல்லாம் செஞ்சுதான் ஒரே நாள் ஓவர் த நைட்ல வந்து பாத்தீங்கன்னா துவம்சம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸா ரஷ்யா பெருமளவுல குறி வச்சிருக்காங்க. அதுவும் ஜாப்ரோஷியா, அடுத்த கிரமான்சுக். இந்த கிரமான்சுக்கை நம்ம திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது டின்ப்ரோ ரிவர் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு டவுன், இண்டஸ்ட்ரியல் டவுன் அப்படிங்கிற சொல்லுவாங்க.
நம்ம ஊரை கம்பேர் பண்ணோம்னா சிக்கலாயிரும். இது இன்டர்நேஷனல் இதுன்றதுனால எல்லாத்துக்குமே நம்ம கம்பேர் பண்றோம்னா ஒரு பெரிய டவுன் வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டவுன். சூப்பரான ஒரு பிளேஸ் உங்களுக்கு தமிழர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். தமிழ்நாட்டுல இருந்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு டவுன்பா. இந்த டவுன் மாரி இருக்கணும் அப்படிங்கிறது போல உங்களுக்கு ஒரு டவுன் இருக்கும் இல்லையா? ஸோ அது போல ஒரு டவுன் கிரெமென்சுக்ல. அதோட ஹார்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நொறுக்கி எடுத்திருக்காங்க ரஷ்யா அப்படின்னு கூட சொல்லப்பட்டு வருது. அது கூடவே லிவிவ் பகுதியா இருக்கட்டும், மிக்கலேவா இருக்கட்டும், செர்காஸ்கியா இருக்கட்டும், எல்லா பகுதியும் துவம்சம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஒச்சான்ஸ்க்கு எந்த அளவுக்கு சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஒச்சான்ஸ் கூட ஆயில் எக்ஸ்ட்ராக்டர் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நொறுக்கி இருக்கிறாங்க ரஷ்யா அப்படின்னு கூட சொல்றாங்க. இது போல ட்ரோன்கள், இது போல விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த சமயத்துல உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, F-16 எடுத்துட்டு இந்த ட்ரோன்கள், மிசைல்லாம் வேட்டையாடலாமா அப்படின்னு கூட சுத்திட்டு இருந்திருக்காங்க. ரஷ்யாவோட Su-35 ஃபிளாங்கர் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு F-16 சுட்டு வீழ்த்திடுச்சு அப்படிங்கிற ரஷ்ய தரப்புல கிளைம் பண்றாங்க. ஆனா இதே உக்ரைன் தரப்புல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன்னா உக்ரைனோட மீடியாக்கள் நம்ம பலதும் பார்க்குறோம். உக்ரைன் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஹைலைட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா நம்ம சேனல்ல. ஸோ அதனால உக்ரைனோட பெத்ரங்கோ, பேர் கொஞ்சம் கரெக்டா இல்ல, பெத்ரங்கோ அவர்கள். இவர் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா, 3வது பிரிகேட் இருக்கு இல்லையா? உக்ரைனோட 3வது பிரிகேடோட ஹெட் குவார்டர்ஸோட ஹெட். இவரு தரப்புல இருந்து மீடியாக்கள்ல பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, ஆமாங்க ஒரு விமானம் சுட்டு வீழ்த்தியாச்சுங்க. ஆனா அது வந்து நீங்க அவங்க சொல்ற மாதிரிலாம் ரஷ்யாலாம் சுட்டு வீழ்த்தப்பட்டது Su-27. வீழ்த்தப்பட்டதுக்கு யூஸ் பண்ணது F-16. அதாவது F-16ஓட பைலட்டு Su-27 எதிரியோட விமானம்னு நினைச்சிட்டு தெரியாம சுட்டாரு. அவ்வளவுதானே தவிர F-16ல ஒன்றும் டவுன் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பைலட் இறந்திருக்காரு. இதை உக்ரைனும் கன்ஃபார்ம் பண்றாங்க, ரஷ்யாவும் கன்ஃபார்ம் பண்றாங்க. அதாவது ஒருவேளை F-16 இருக்கு, ரஷ்யா கன்ஃபார்ம் பண்ற போல ஒருவேளை F-16 இருந்துச்சு அப்படின்னா, அந்த F-16 விமானத்தை விட்டு தள்ளுங்க, அதெல்லாம் நிறைய இருக்கு, இன்னொன்னு கொடுத்துருவாங்க அமெரிக்க தரப்புல இருந்து, எல்லா மேற்குலக நாடுகள் கிட்ட இருந்து ஒன்று வந்துடும். ஆனா அந்த பைலட்டுக்கு என்ன ட்ரைனிங் எடுத்தாங்க, இந்த இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டாங்கன்ற பல விஷயங்கள் பார்த்திருப்போம். ட்ரைனிங் எடுக்கப்பட்ட நபர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. இது 3வது பைலட், F-16ஓட பைலட். 3 இல்ல 2, ஏன்னா சில அன்அபிஷியல் கவுண்ட் வந்து பண்ணா 3ன்னு சொல்லுது. சில கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 அப்படிங்கிற சொல்லுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்திருக்காரு, இப்போ ஒண்ணு. இது வந்து வெளியே வரக்கூடிய செய்தி. ரஷ்யா தாக்குதல் பண்ணதுனால F-16 பைலட் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் பண்ணப்பட்ட ஒரு நபர் இறந்துட்டாரு. ஒரு தடவை வந்து ஷெல்டர் இருக்கக்கூடிய பகுதியில் அடிச்சாங்க ரஷ்ய தரப்பு. ஸோ அதுல வந்து இறந்திருக்காரு அப்படிங்கிற செய்திகள். சும்மா உளவு தகவல்கள் ரூமர் மாதிரி வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரூமர் செய்திகள்னு வச்சுக்கோங்களேன். அன்கன்ஃபார்ம்டு 3, கன்ஃபார்ம்டு 2 அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. இந்த F-16 தொடர்ந்து ரஷ்ய தரப்பு வந்து வேட்டையாடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. அது மட்டும் இல்லாம இந்த ஆயில் எக்ஸ்ட்ராக்டர் இது போல விஷயங்கள் அடிக்கிறாங்க இல்லையா? இப்போ உக்ரைனோட பிரைம் மினிஸ்டர் ஷமேல் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. அதாவது உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% கேஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்றதை வந்து இழந்துட்டோம். நம்மளால எந்த அளவுக்கு கேஸ் உற்பத்தி பண்ண முடியுமோ அதுல 50% இழந்துட்டோம். இதை நம்ம காம்பன்சேட் பண்ணணும்னா கண்டிப்பா நம்ம இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இம்போர்ட் பண்ணணும்னா பணம் அதிக அளவுல தேவை. பணம் அதிக அளவுல தேவைன்னா எவ்வளவு ரூபாய் தேவை அப்படின்னா $410 மில்லியன் அளவுக்கு லோன் தேவை. இந்த $410 மில்லியன் வந்து பண்ணா 1 பில்லியன் கியூபிக் மீட்டர் தான் வாங்க முடியும். இதே ரஷ்யா கிட்ட வாங்கினா டபுள் ட்ரிபிளா வாங்கியிருக்கலாமா அப்படிங்கிற கேள்வி சைட்ல வரும். பட் அது மறந்துடுங்க. இப்போ இந்த பணம் இருக்கு இல்லையா, இது யார் அலக்கீடு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உக்ரைன்ல இருக்கக்கூடிய பேங்க், நேஷனல் பேங்க் உக்ரைன் NBUன்னு சொல்லுவாங்க. இந்த NBUக்கு வந்து யார் பணம் தராங்க அப்படின்னா, யூரோப்பியன் யூனியன் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்காக ஃபண்டிங்க உக்ரைனுக்கு தராங்க. அந்த ஃபண்டை உக்ரைன் கடனா வாங்கி அந்த கடன்ல இருந்து மக்களுக்கு கேஸ் வாங்குறதுக்காக திரும்பி யூரோப்பியன் யூனியனுக்கே கொடுக்குறாங்க. இதுக்கு அவங்க கேஸாவே கொடுத்துடலாம்ல அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? இங்கதான் இருக்கு ஒரு பாயிண்ட். அதாவது லோன் என்ன அமௌண்ட் அப்படிங்கிறத பார்க்கப்படும். எதுக்காக லோன் அப்படிங்கிறது பார்க்கப்படாது. இதுக்கு இவ்வளவு ரூபாய், அதுக்கு அவ்வளவு ரூபாய் அப்படிங்கலாம் பார்க்கப்படாது. பணம் என்ன, நீ எதுக்கு வேணா செலவு பண்ணிக்க, பணம் எவ்வளவு அதுக்கான லோன். அந்த லோனை வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகள் உக்ரைனுக்கு யூரோப்பியன் யூனியன் அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வழியா கொடுப்பாங்க. அதை உக்ரைன் வாங்கி வாங்கி உக்ரைனோட மக்களுக்கு அப்படிங்கிற செலவு பண்ணுவாங்க. இது கேஸ் அதிக அளவுல பண்றாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கேஸ் இவங்க பர்ச்சேஸ் பண்றாங்க, அதுல எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மக்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற கணக்கு இருக்காது. காத்தாயிரும். புரியுதுங்களா? உங்களுக்கு சொல்ல வர பாயிண்ட் இதுதான். காத்தாயி போயிடும். அது வந்து 1 பில்லியன் கியூபிக் மீட்டர் வாங்குறோம் அப்படிங்கிற சொன்னோம்னா 500 மில்லியன் கூட வராது. பாதினா காத்தாயிரும், பாதி வெளியில எல்லாம் லீக் ஆயிரும், அதான் கசிஞ்சு போச்சு அப்படின்ட்டுருவாங்க. ரஷ்யா அடிச்சுட்டாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சு அடிச்சுட்டாங்க அப்படிங்கிறது போல சொன்னாலும் சோழி பிடிச்சு அவ்வளவுதான். இது போல பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நடந்துடும். இது போல பல வதந்திகள் வந்து பண்ண உக்ரைனுக்குள்ள வந்துட்டு இருக்கு. இது போல வந்து உக்ரைன்ல ஊழல் பண்றதுக்குன்னே இது போல திட்டங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. உக்ரைனுக்கு கொடுக்காத காசெல்லாம் லோனா கொடுத்தோம், அவங்க இதை வாங்கி தீர்த்துட்டாங்க அப்படிங்கிறது போல கணக்கு காட்டுறதுக்காகவே இது போல வேலைகள் செய்யறாங்க அப்படிங்கிறது போல பல வகையான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்த வண்ணம் தான் இருக்கு. ஒரு வேலை
இந்த லோன் எல்லாம் அடைக்கணும் அப்படின்னா எப்படி எத்தனை யுகங்கள் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? உக்ரைன் ஜெயிச்சா மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட தொடர்ந்து போர் செஞ்சுக்கிட்டே தான் இருந்துகிட்டு இருக்கணும். ரஷ்யா தோத்து ரஷ்யா கிட்ட இருந்து இழப்பீடுகள் உக்ரைன் வாங்கினா மட்டும்தான் சமாளிக்க முடியும். இல்லைன்னா மிகப்பெரும் அளவுல அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது ரஷ்யா ஃபுல்லா விட்டு எல்லா பக்கத்துலயும் அடிச்சு தர்ம தட்டி தட்டி இருந்தாங்க அப்படின்னா எப்படி உக்ரைன் இதுக்கு மேலயும் போர் செய்யறதுக்கு விருப்பப்படுவாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆல்ரெடி எக்கனாமிக்கலி திவால் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, இந்த யூரோப்பியன் யூனியன் நாடுகள்லாம் கேஸா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறாங்க. அது உக்ரைன் வழியா போயிட்டு இருந்ததுனாலதான் கொஞ்சம் பாதி கடன்ல வந்து தள்ளுபடி ஆயிட்டு இருக்கு. ஏன்னா எதுவுமே வாங்காம யூரோப்புக்கு போகக்கூடிய கேஸ் உக்ரைன் வழியா போறதுன்றதுனால காசு உங்களுக்கு வந்துட்டு இருக்கு உக்ரைனுக்கு. இப்ப அதுவும் இல்ல. ரஷ்யால இருந்து கருங்கடல் வழியா துருக்கிக்கு போய் துருக்கியில இருந்து ஸ்லோவாக்கியா அந்த செர்பியா ஹங்கேரி இந்த வழியா வந்து திருப்பி உக்ரைனுக்கு வருது. அவங்க வாங்கி கொடுக்குறாங்க. இவங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க வாங்கி இவங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஹைலைட். இது எப்படியோ 10 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பொருளை 30 ரூபாய்க்கு வேற ஒருத்தங்க கிட்ட இருந்து வாங்குறாங்க. 30, 35 ரூபா, 40 ரூபாய்க்கு வேற ஒருத்தங்க கிட்ட வாங்குறாங்க. இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு விஷயம் அதுதான். எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் செயல்படுறாங்க அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்கக்கூடியது. இது போல பல விஷயங்கள் உக்ரைனுக்குள்ள பேசப்பட்டு வர்றதுனால மிக பெரும் அளவுல அதிருப்திகள் அரசாங்கத்துக்கு எதிராக வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் உக்ரைனோட மக்கள் எடுக்க போறாங்க. ஏன்னா ஈரோப்ல தொடர்ந்து ப்ரொட்டஸ்ட்ங்கிறது பெரும் அளவுல வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒண்ணு செர்பியா. இந்த செர்பியால வந்து பாத்தீங்கன்னா மாசான ப்ரொட்டஸ்ட். அதுக்கான காரணம் என்ன? பெல்கிரேடு கேபிட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது போல ஒரு மாசான ப்ரொட்டஸ்ட் கேதர் பண்ணாங்க. போலீஸ் பெருமளவுல தடியடி நடத்தி ப்ரொட்டஸ்ட்டை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தோம் அப்படிங்கிற சொன்னாங்க. எதுக்காகனா ஊகிக் அவர்கள் பதவி விலகணும்னு அல்டிமம் கொடுத்திருந்தாங்க. அவர் முடியாதுன்னு சொன்னார். ப்ரொட்டஸ்ட் நடந்தது. அங்க கை வச்சீங்கன்னா அடுத்தது கீழே உனக்கு வெப்பம்பா அப்படிங்கிறது போல பல்கேரியா கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. லார்ஜ் ஸ்கேல் ப்ரொட்டஸ்ட் பண்ண இப்போ பல்கேரியால நடக்குது. காரணம் என்னன்னா பல்கேரியால வந்து லிவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட காசு நம்ம எப்படி ரூபாய் சொல்றாங்க வந்து லிவ் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ அந்த பணத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ணி யூரோ யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க யூரோப்பியன் யூனியன்ல இருக்காங்களே யூரோ யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத வந்து பண்ணா அவங்க தரப்பு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்ப அந்த முடிவை எதிர்த்து மக்கள் பெருமளவுல ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது நீ உக்ரைனுக்கு உதவுறேன்னு நம்மள திருவோடு தூக்க வச்சுட்டியாப்பா அப்படிங்கிற அந்த கொடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எரிச்சு கிழிச்சு உக்ரைனோட கொடிகளை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க பல்கேரியால இருக்கக்கூடிய மக்கள். ஒரு கட்டத்துக்கு மேல இது பெருசாகுது அப்படின்னா இங்கேயும் ஆட்சி கழிப்பு நடக்குமா? செர்பியால ஏதாவது செஞ்சுன்னா பல்கேரியா போயிரும் பாத்துக்க அப்படிங்கிறத மிரட்டல்கள் வந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற போல கேள்விகள்லாம் வருது. ஏன்னா ஊக்கிக்கு அவர்கள் போன தடவை வேற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணாரு. இந்த தடவை வேற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுல இருக்கக்கூடிய விஷயம் தான். எது எப்படியோ உக்ரைனுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நாடுகள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு உதவுறதுல விருப்பம் இல்லை. ஆனா இதே நார்த் கொரியா பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு உதவுறாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரஷ்யர்கள் வந்து ஜாலியா என்ஜாய் பண்றதுக்காக ரெசார்ட் எல்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க. நார்த் கொரியாங்கிறது வேற லெவல் ஆஃப் டூரிஸ்ட் ரெசார்ட்டா மாறிட்டு இருக்கு. எப்படி சவுதி அரேபியா இவங்கெல்லாம் வந்து பண்ண மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறாங்களோ வரும் காலகட்டங்கள்ல நார்த் கொரியானா இப்படி பார்த்துட்டு இருந்தவங்களா அதுக்கப்புறம் இப்படி பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அந்த அளவுக்கு கிம் ஜாங் அவர்கள் மிசைல் நியூக்கு மட்டும் இல்லாம அதாவது சேஃப்டி முதல்ல இருக்கிறதுக்கான பேஸ்மெண்ட்டை வந்து ஸ்ட்ராங்கா போட்டுக்கணும். எவனாவது வந்து கையை வச்சானா அவ்வளவுதான். கையை வச்சவனுக்கு கையே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது போல ஒரு வேலையை செஞ்சு விடுற மாதிரி நம்ம கிட்ட திறமை இருந்ததுன்னா தான் எவனும் வந்து மேல கையை வைக்க மாட்டான் இல்லையா? ஸோ அதுக்காக வேணுங்கிற அளவுக்கு மிசைல்கள் இருந்து எல்லாத்தையும் தலைவர் பண்ணி வச்சுட்டாரு. இப்ப தொடர்றதுக்கு யாருக்கா இருந்தாலும் பயம் தான். யாரும் வந்து தொட மாட்டாங்க. ஏன்னா இங்க இருந்து பட்டன் அழுத்தினானா நேரா வாஷிங்டனுக்கு போய் ஒழுங்கும் குண்டு. அதான் அணு ஆயுதங்கள்லாம் வாஷிங்டன்ல அமெரிக்காவுக்கு போகும். அவங்களால முடியும் அந்த அளவுக்கு மிசைல்களை. நார்த் கொரியா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட மண்ணில விலக வைக்கிற அளவுக்கான மிசைல்களை செஞ்சுட்டாங்க. இந்த ஒரு காரணத்தினால இப்ப நாட்டை உள்கட்டமைப்பு பண்றதுக்கான வேலைகளை கிம் ஜாங் அவர்கள் இறங்கியிருக்காரு. இப்ப ரெசார்ட்டை கட்டிக்கிறாரு. அடுத்து ஆசியா தெற்காசியாவோட மாபெரும் சொர்க்க பூமியா நார்த் கொரியா மாறிடுமா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறார் கிம் ஜாங் அவர்கள் அப்படிங்கிறது போல. அடுத்து அப்படியே வந்துட்டோம்னா ட்ரேட் வார். இந்த ட்ரேட் வார் நம்ம பல தடவை சொல்லிட்டு இருக்கோம். இப்ப ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கொஞ்சம் இணைஞ்சு செயல்படுற மாதிரியான வேலைகள் இருந்தாலுமே அமெரிக்காக்கு டைம் வேணும். ரஷ்யாவுக்கு எதிராக சில காய்களை நகர்த்தி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு டைம் வேணும். அதுக்குதான் ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தா நம்ம சொல்லியிருப்போம். ட்ரம்ப் அவர் இந்த எலெக்ஷன்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அதுக்கேற்றபடியே அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு என்னன்னா இப்போ அவர் தரப்பு வர ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் மிடில் ஈஸ்ட்டை பத்தி பேசியிருந்தாரு. டீலை சீக்கிரமா முடியுங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. அடுத்தது இந்த நெத்தன்யாகு அவர்கள் இருக்கிறார் இல்லையா? ஸோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி போட்டிருக்காங்க. சரி நாளைக்கு வாங்க அப்படிங்கிறது போல கேஸை வந்து வாய்தா வாங்குறதுல பெருமாளா இருப்பார் போல தெரியுது அப்படிங்கிற கேள்விகள் பலதும் வந்துகிட்டு இருக்கு. எப்படியோ ஊழல் கேஸ்ல சிக்கிறாரா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்த்தாலும் இப்ப நேரம் இந்த ட்ரம்ப் அவர்கிட்ட வந்துடலாம்.
அது மிடில் ஈஸ்ட் ரிலேட்டடான ஸ்டேட்மெண்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்னது. ஆனா திரும்பி அவர் சொல்லியிருந்தார். அவரை தான் விட்டு தொலைங்களேன். ஏன் இப்படி வார் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது பண்ணா கிரிட்டிசைசேஷன் திருப்பி போஸ்ட்ல போட்டிருந்தார் ட்ரம்ப் அவர்கள். அது மிடில் ஈஸ்ட் இருந்தது. இப்ப அடுத்தது இந்த ரஷ்யா உக்ரைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா மேல சாங்ஷன் புதுசா அமெரிக்கா போடுறாங்க அப்படின்னா, ரஷ்யாக்கு 500% டாரிஃப வந்து பார்த்தீங்கன்னா போடணும் அமெரிக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஒன்ஸ் அப்படி போடுறாங்கன்னா, அந்த டாரிஃப் வார், அந்த ட்ரேடு வார்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா கூட மட்டும் இருக்காது. இந்த உலகத்துல பெரும் அளவுல இருக்கக்கூடிய நாடுகளோட அது காம்பீட் ஆகணும். ஏன்னா, ரஷ்யாவோட சாங்ஷன் போறாங்க அப்படின்னா, ஆல்டர்னேட்டா சீனா, இந்தியா போன்ற பல நாடுகள், ஆப்பிரிக்கால ரஷ்யாக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நாடுகள், அதுவும் பிரிக்ஸ் நாடுகள், அத்தனை நாடுகள் மேலேயும் சாங்ஷன் போடணும். இந்த உலகத்துல அதிகப்படியான நாடுகளை வந்து பாத்தீங்கன்னா, எக்கனாமிக்கல் ரீதியா கட்டுப்படுத்தணும். ஸோ அதுக்கான வேலைகளை ட்ரம்ப் அவர்கள் இறங்கி இருக்கிறாரு. இதுதான் அந்த டாரிஃப். இதை நம்ம ரொம்ப தடவை சொல்லிட்டு இருப்போம். ஏன்னா அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு குறி வைக்கிறாங்க, சீனாவுக்கு குறி வைக்கிறாங்க, ஈரானுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அன்கண்டிஷனல் சரண்டர் கேட்கறாங்க. ஸோ இது போல வந்து பாத்தீங்கன்னா பல வகையான நாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழுத்தங்கள் ட்ரம்ப் அவர்கள் தரப்பு வந்து கொடுக்குறாரு. இந்த அக்ரிமெண்ட், இந்த டீலிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள போடுறாங்க அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல ஒத்து வருது அப்படின்னா, அடுத்த டைம்ல அமெரிக்கா ஸ்ட்ரென்த்தா ஒரு டாரிஃப போடுறாங்க அப்படின்னா, அதுதான் ரஷ்யாவுக்கு மிக பெரும் அளவில் அழுத்தங்கள் கொடுக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. 2வது அமெரிக்காலயே வந்து பாத்தீங்கன்னா உள்கட்சியில உள்நாட்டுக்குள்ள ஏகப்பட்ட சிக்கல்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அமெரிக்கால செனட் சபையில வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்ட்ரவர்ஷியலான பில் ஒன் பியூட்டிஃபுல் பிக் பில் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் ஆயிருக்குது. அது பாஸ் ஆனோடனே வந்து பாத்தீங்கன்னா திரும்ப எலான் மஸ்க் அவர்கள் மனசு தாங்க வந்து பாத்தீங்கன்னா திரும்பி வந்து புலம்பி இருக்கிறாரு. அதாவது இந்த இதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு கடன் சுமை அமெரிக்காக்கு ஏற்படுத்திடும். ஏன்னா அதிகப்படியான கடன் வாங்குறது தான் இந்த பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி கடன் வாங்கிருச்சுன்னா மீள முடியாத கடன்ல அமெரிக்கா போயிடும். இது மக்களுக்கு மிக பெரும் அளவுல சீரழிவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற திரும்ப திரும்ப அவர் குற்றச்சாட்டு வச்சுக்கிறாரு. அதாவது 5 ட்ரில்லியன் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாலர் அளவுக்கான டெப்ட் சீலிங்கை இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. மக்களுக்கு நல்லது செய்ய போறோம் அப்படின்ற பேர்ல வாங்கக்கூடிய கடனை வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்றாரு. ஸோ அப்படி கடன் அதிகப்படியா வாங்கிட்டே இருந்தோம்னா வரலாறுல அதிகப்படியான கடன் வச்சிருக்கக்கூடிய நாடு நம்மளா மாறிடுவோம். கடங்கார நாடு நல்லா இருக்குமா அப்படிங்கிறது போல இவர் தரப்புல இருந்து வந்துட்டு இருக்கு. பாத் டுவர்ட்ஸ் டெப்ட் ஸ்லேவரி அப்படிங்கறதான் அதுல இருக்கக்கூடிய ஹைலைட்டான வேர்டு. எலான் மஸ்க் அவர்கள் தரப்புல இருந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம், அமெரிக்கா ஏதோ ஒரு மிக முக்கியமான முடிவுகள் எடுத்துக்கிறாங்க. தலைமையில இருக்கிறவங்க அப்படியே லேசா விட்டுருவாங்களா, என்ன நடக்கும்ன்றது பார்த்தலாம். அடுத்து அப்படியே மிடில் ஈஸ்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, ஈரான் இஸ்ரேல். இந்த ஈரான் இஸ்ரேலுங்கிறது அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு. பிரச்சனைங்கிறது வேற விதமா யோகத்துல திரும்பிட்டு இருக்கு. ஏன்னா ஈரானுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரோன்கள் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால ட்ரோன்கள், எந்த மாதிரியான ட்ரோன்கள் யாரா வேணா இருங்க, தனி ஸ்டேட்டஸ் அந்தஸ்துன்னு யார் இருந்தாலும் சரி, ட்ரோன்கள் யூஸ் பண்ண தடை அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஈரான் தரப்பு இருந்து. இந்த சட்டங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவசர அவசரமா கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தரப்புல இருந்து நம்பினாங்க இல்லையா, சில முக்கியமான நபர்கள்லாம் கொண்டாச்சு அப்படிங்கிறது போல பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரா வெளியே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா முதல்ல இஸ்மாயில் குனானி அவர்கள், ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டதா இஸ்ரேல் தரப்பு வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. பட் ஆனா அவரு திரும்பி உயிரோட வந்தாரு. இப்ப அடுத்தது ஷம்கானி அவர்கள். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்தவர். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் லீடரோட டாப் அட்வைசரா இருக்கிறார். இவரையும் கொல்லப்பட்டதா நினைச்சாங்க. ஆனா இது மிக பெரும் அதிர்வளவுல இஸ்ரேலுக்குள்ள ஏற்படுத்தி இருக்கு. இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ, அவங்க எத்தனை பேர்த்த டார்கெட் வச்சாங்களோ அவங்களாம் இறந்தாங்களா, இல்ல அதெல்லாம் டீகைஸா மாறிட்டாங்களா, ஈரானே வந்து பாத்தீங்கன்னா பல டீகைஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்கு. எது எப்படியோ பல நபர்கள் தப்பிச்சிருக்கிறாங்க இந்த அசாசினேஷன் அட்டம்ப்ட்ல இருந்து அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. அந்த ஒரு காரணத்தினாலதான் ஈரானோட அந்த என்ன சொல்றது ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய வேலையில பெருமளவுல சக்சஸ் இஸ்ரேலுக்கு கிடைக்கல. அதனாலதான் இப்ப பாஸ் எடுத்திருக்காங்க. இப்ப அடுத்தது ஈரான் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் போட்டிருக்காங்க, எந்தெந்த இடத்துல நாங்க தாக்குதல் பண்ணோம், ஐடிஎஃபோட எந்தெந்த மிலிட்ரி பேசஸ நாங்க அடிச்சோம், எந்தெந்த உளவு பார்க்கக்கூடிய ஏரியாக்களை நாங்க அடிச்சோம் அப்படிங்கிறது போல டீட்டெயில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஈரான் வந்து விட்டுருக்காங்க. பல இடங்களையும் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க ஈரான் அப்படிங்கிற மாற்று கருத்துல. அது மட்டும் இல்லாம ஈரானுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறைச்சாலை இருக்கு, இவின் பிரசன் சொல்லிட்டு. இந்த பிரசனை இஸ்ரேல் அடிச்சாங்களா இல்ல ஈரானே அடிச்சாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இந்த பிரிசன்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ், ஆட்சி கழிப்பு இதுக்கான வேலைகள், கமேனி அவர்களுக்கு எதிராக செயல்கள் செய்யக்கூடிய, நாச வேலை செய்யக்கூடிய நபர்கள் இங்க வச்சிருப்பாங்க. அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய நபர்கள் இங்க பிடிச்சி வச்சிருந்தாங்க. அதுக்குன்னே தனி சிறைச்சாலை. இந்த தாக்குதல்னால இப்ப 71 நபர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வெளியே வந்துகிட்டு இருக்கு. இனிஷியலா யாருமே இல்லை அப்படிங்கிற சொன்னாங்க. நம்ம கூட வீடியோ பதிவுல பார்த்தோம் பண்ணுச்சு. இது போல விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால வேற வழி இல்லாம போயிடுச்சு. இப்போ ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும், ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? இப்ப இவர் எலிமினேட் பண்ணும்போது வேற ஒருத்தவங்க ஸ்ட்ராங்கா இவரோட வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற கேள்விகள் வந்திருக்கும். ஸோ அதனால மேபி இந்த
ஆட்சி கையெழுத்து வந்து தள்ளி போட்டுருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா இந்த பிரச்சனை 2023 ஜூன் அடிக்கும் போது யாருமே இறக்கலன்னாங்க ஈரானோட கேபிட்டலான தெஹரான். ஆனா இப்போ 70க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்திருக்கிறதா சொல்லிக்கிறாங்க இல்லையா? இது மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அடுத்தது மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான திருப்பு முனைனா அசர்பைஜான் வெர்சஸ் ஈரான் ஆரம்பிக்குமா அப்படின்ற கேள்விகள் வருது. ஒருவேளை இது நடக்குன்ற பட்சத்துல நம்ம எந்த அளவுக்கு ஈரானுக்கு உதவ போறோம் அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா அசர்பைஜான் நம்மளுக்கு எதிரானவங்க, நம்மளை எதிர்த்து ஆயுதங்களை அசர்பைஜான் பாகிஸ்தானுக்கு அதிக அளவுல கொடுக்கக்கூடியதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடிய நபர்கள். இப்ப அசர்பைஜான் அட்டாக் பண்ணுவாங்க. ஏன்னா இது போல உளவு தகவல்லாம் வரதா ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அசர்பைஜான் கூடிய சீக்கிரத்துல அட்டாக் பண்ணலாம், ஈரானோட தப்ரிஸ் பகுதியில அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன்னா இது போல ஒரு யுத்தங்களை ஆரம்பிக்கிறதுக்கு அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒருவேளை அது நடக்குதுன்ற பட்சத்துல ஈரானை வீழ்த்துறதுக்கு பல முனையில அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஈரான். இது எல்லாத்தையும் தாண்டி எப்படி ஒரு ஷீல்டா பிரிக்ஸுக்கு இருக்கும் அப்படிங்கறது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஏன்னா ஒன்ஸ் ஈரான் ஃபெயில் ஆகுது அப்படின்னா ரஷ்யாவுக்கும் பேராபத்து, நமக்கும் பேராபத்து. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ஜியோ பாலிடிக்ஸ் அதுதான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் தலைவர்கள் எடுக்க போறாங்க, இதுக்கப்புறம் என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை. அடுத்த பையன் உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.